சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. முதல் கூட்டணியை அறிவித்தாரா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள்? கடைசி நேரத்தில் கூட்டணி அறிவிப்பு அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பம். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை, தற்பொழுது தேர்தல் களமானது ஒரு பக்கம் அனல் பறந்துட்டுருக்கு. இந்த ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுடைய கூட்டணி தொடர்பான நிலைப்பாடை அறிவித்து வந்திருந்த சூழ்நிலை. அதிமுக அவங்க ஒரு புறம் 15 கட்சிகளுக்கு மேல் கூட்டணியும், திமுக அவங்க ஒரு புறம் பார்த்தீங்கன்னா 20 கட்சிகளுக்கு மேல் கூட்டணியும் அமைச்சிருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது நான் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதாக முடிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன? 234 தொகுதியிலும் தாவேக்கா ஏறத்தாழ தனித்து தான் போட்டியிடுவதாக தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது பார்த்தீங்கன்னா அரசியலில் பல்வேறு மாற்றங்களும் திருப்பு முனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் தற்பொழுது கடைசி நேரத்தில் விஜயுடன் கூட்டணியில் ஒரு சிலர்லாம் இணைய உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்கும் அப்படின்ற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இல்லை திமுகவுடன் தான் காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாமக வரும், தேமுதிக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலை. ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இணைவார், ஓபிஎஸ் தாவேக்காவுக்கு ஆதரவாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. அவரும் பார்த்தீங்கன்னா திமுகவில் போய் இணைஞ்சிட்டாங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா திருமதி சசிகலா அவர்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ராமதாஸ் ஐயா அவர்களும் தனித்து இருக்கிறாங்க. அதாவது இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சுருக்காங்க. 234 தொகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா இவங்க போட்டியிடுவதாக முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போது இவங்க 2 பேரும் தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாகவும் இதை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அவங்களுடையும் பார்த்தீங்கன்னா தாவேக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாங்களாம் அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே 234 தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களை அறிவிச்சிருக்க சூழ்நிலையில் இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் ஒரு வேளை பார்த்திங்கன்னா கூட்டணி அமைஞ்சால் கண்டிப்பாக 15 சீட்டு அல்லது தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் தாவேக்காவுடைய வேட்பாளர்களுக்கெல்லாம் சீட் இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது தாவேக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த காணொலியில் தான் பார்க்கணும். இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது முதல் கூட்டணியை தாவேக்கா அறிவிக்க போகுதா, இல்லைனா 234 தொகுதியிலும் தனித்து தான் போட்டியிட போகிறாங்களா அப்படின்றத மக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. எப்படி போட்டிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.